ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த உண்டியல் வந்து கிட்டத்தட்ட நான் வாங்கி ஒரு ஒரு 3 வருஷம் பக்கமே இருக்கும். இதில் கொஞ்சம் 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 அமௌண்ட் சேர்த்துவேன். அதுக்கப்புறம் ஏதாவது குழந்தைக்கு ஏதாவது வேணும், இல்லை எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா எடுத்து செலவு பண்ணிடுவோம். இன்றைக்கி காலையில் இந்த உண்டியலில் நான் அமௌண்ட்டு போடும்போது வாட்ச் பண்ண விஷயம் என்னென்னா, நான் அமௌண்ட் போடும்போது கொஞ்சம் இடிச்சுது, போட முடியல. அப்போ தான் எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா நம்ம அவ்வளோ அமௌண்ட் போட்டுட்டோமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதாவது ஆக்சுவலாக இதில் வந்து நான் டெய்லியுமே போடுவேன். கையில் இருக்கிற அமௌண்ட் போடுவேன். அது இல்லாமல் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறத இதில் போட்டு வைப்பேன். அப்படி போட்டு சேர்த்தது தான் கிட்டத்தட்ட இது வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு 15 நாளுக்கு முன்னாடி நான் அமௌண்ட் எடுத்தேன், நகை சீட்லாம் கட்டணுன்ட்டு. அப்போ எடுத்தது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வைக்கிறது தான் இது, அந்த உண்டியில் போட்ட அமௌண்ட்டு. இப்போ அது 15 நாளுக்குள்ளேயே உண்டியலில் என்னடா மேலே போடும்போது இப்போ உங்களுக்கே இந்த இடத்துல பார்த்தா தெரியும் பாருங்களேன். அந்த உள்ளே இருக்க காசோட அந்த நோட்டு தெரியுது. நான் போடும்போது ரொம்ப இடிச்சது. போடும்போது கொஞ்சம் நோட்டு கசங்கின மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அப்போ தான் யோசிச்சேன், ஒரு வேளை நம்மளே அறியாமல் நிறைய சேர்த்துட்டோமோ, சரி இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ இன்றைக்கி இந்த உண்டியலை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இல்லை ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சிறுக சிறுக சேமிக்கிறது, காசு சேர்க்கறதுக்கான ட்ரிக்கு, ஈஸியாக நம்மக்கிட்ட அமௌண்ட் வர்றதுக்கான இது, அது எல்லாத்தையும் தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த உண்டியல் வந்து நான் எப்போவுமே வந்து முன்னாடி வச்சுருவேன். இதுக்கான கீ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா, நான் பீரோக்குள்ளே வச்சுருவேன். இந்த டப்பாவில் இதோட கீ மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா உள்ள கீ? இது வந்து நான் எப்போவுமே பீரோக்குள்ளே வச்சுருவேன், எடுக்கவே மாட்டேன். சம்டைம்ஸ் வந்து இதை நான் எங்கேயாவது எனக்கே தெரியாமல் ஏதோ இடத்துல வச்சு விட்ருவேன். ஏன்னா இது நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே, ஏதாவது ஒரு சின்ன செலவாக இருந்தாலும், இல்லை நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வாங்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னாலுமே, டக்குன்னு நம்ம வீட்டில் கூட நம்ம வாயை திறந்து கூட கேட்க மாட்டோம். உடனே என்ன பண்ணுவோம், இந்த உண்டியலில் தான் வந்து கையை வச்சு எடுத்து டக்கு டக்குன்னு செலவு பண்ணிடுவோம். அதனால் மேக்ஸிமம் இது மாதிரி ஒரு பெரிய டப்பாவில், இல்லாட்டி நீங்கள் ஏதாவது இந்த தோடு இப்படிலாம் வாங்குகிற டப்பா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஏதாவது ஒரு பக்கம் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த உண்டியல் ஏதாவது உங்களுக்கு அமௌண்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லி தேவைப்படுறப்ப கூட சாவி இல்லாதனால நீங்கள் எடுக்க மாட்டீங்க. சரி இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருவீங்க. நான் என்னடா ஒரு சாவிக்கு இவ்வளோ பெரிய டப்பாவா அப்படின்னு நினைக்காதீங்க. அதாவது நான் வந்து ரொம்ப குட்டி பாக்ஸாக, நகை பாக்ஸு குட்டி இதெல்லாம் நான் போட்டேன்னா, கண்டிப்பாக எங்கே வைக்கிறேன் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. அதனால் ஈஸியாக எங்கே வச்சாலும் டக்குன்னு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு பேங்கிளோட டப்பா இது. இதில் நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த உண்டியல் நான் ஓப்பன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இதை நான் எப்படி சேர்த்தேன், நீங்களும் இது மாதிரி சேர்க்கறதுக்கு என்னென்ன டிப்ஸு அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். கையிலேயே வந்து நான் இதை பிடிச்சிட்டே வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த பூட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் ஒரு 100 ரூபாய்க்குள்ளே தான் இருந்துச்சு இந்த பூட்டு. இப்போ எல்லா பூட்டுக்குமே கண்டிப்பாக 2 சாவி கொடுப்பாங்க. மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு சாவியை மட்டும் நீங்கள் போட்டு வச்சுட்டு, இன்னொரு சாவி நீங்கள் எப்போவுமே பீரோக்குள்ளே இருக்க மாதிரி வச்சுருங்க. அப்படின்னா தான் ஒரு வேளை ஏதாவது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு எமர்ஜென்சியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், சாவி காணா எங்கே வச்சோன்னு தெரியல அப்படிங்கிறப்ப நம்ம டக்குன்னு பீரோலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப 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 தலை போகிற அவசரமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த பீரோவில் இருக்க கீயை எடுக்கணும். ஏதாவது டக்குன்னு ஏதாவது ரோட்டில் விற்றுட்டு வராங்க, அது உங்கள் வீட்டுக்கு தேவை தான். ரொம்ப நாளாக வீட்டில் கேட்டு ஒரு வேளை அவங்க வாங்கி தரல அப்படிங்கிறப்ப, சரி விற்றுட்டு வந்து நம்மளே வாங்கிக்கலாம் அப்படின்னு தோணும்போது, உடனே போய் நம்ம இந்த சாவி பீரோலேருந்து எடுத்து நம்ம எடுத்துடக்கூடாது. ஏதாவது எமர்ஜென்சி தலை போகிற விஷயமா இருக்குது, ஒரு ஏதாவது மெடிக்கல் ஏதாவது ஒரு வருது, ஹாஸ்பிட்டல் செலவு ஏதாவது இருக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டு தேவை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா மட்டும் இந்த பீரோவில் இருக்க சாவியை எடுத்துக்கோங்க. இன்னொரு சாவியை நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு மறந்துடுங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஓப்பன் பண்ணலாம். எவ்வளோ வச்சுருக்கேன் எனக்கும் தெரியல. ஓப்பன் பண்ணலாம். இங்கே பாருங்களேன், அதாவது அமுத்தனம்னா
ஒரு காடப்பாக்கு தான் போகுது. ஆனால் நம்ம மேலே இருந்தே போட்டு 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 வைக்கிறனால அப்படியே ஃபுல்லாக ஓரளவுக்கு மேலே இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ வந்து இது நம்ம ஓப்பன் பண்ணி இதில் எவ்வளோ இருக்குது, எப்படி என்னங்கிறத நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் ஓரளவுக்கு ஒரு செட்டப்க்கு வந்துட்டேன். நம்ம உண்டியல் ஓப்பன் பண்ணி இப்போ நாங்கள் கவுண்டிங் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு டைரி எடுத்து வச்சுக்குவேன். இதில் தான் வந்து நான் எத்தனை நோட்டு எவ்வளோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்குவேன். ஃபோன் எதுக்காகனா, நான் மேக்ஸில் புளியெல்லாம் இல்லைங்க, ரொம்ப மக்கு. என்கிட்ட அதாவது 100க்குள்ளே எவ்வளோன்னு கேட்டால் டக்குன்னு நான் சொல்லிடுவேன். ஆனால் அதுக்கு மேலே அதிகமாக போகுது அப்படின்னா, எனக்கு அந்த கூட்டி டக்கு டக்குன்னு சொல்கிறதுலாம் எனக்கு ஒத்தே வராது. அதனால தான் இதில் ஃபோனாக இருந்தால் டக்குன்னு நம்ம கால்குலேட்டரில் எடுத்து போட்டு ஈஸியாக போட்டுக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் ஒரு ஃபோன் எடுத்து வச்சுருக்கேன். எழுதுறதுக்காக பென்னு, உண்டியல் பக்கத்தில் அந்த பூட்டு சாவியோடு அப்படியே இருக்குது. எனக்கு கால்குலேட்டர்னு சொன்னதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலாக நான் வந்து 2 டிகிரி முடிச்சிருக்கேன். ஆனாலும் இப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் என் கையில் இப்போ ஒரு ரூ. 700 இருக்குது அப்படின்னா, இதில் ஒரு இப்போ ஒரு ரூ. 550 போனா எவ்வளோ வரும் அப்படின்னா, நான் உட்காந்து அப்படியே கணக்கு பண்ணுவேன். 550னா ஒரு 20 சேர்த்தா ரூ. 600, அப்புறம் அதில ஒரு 100 இருக்கு. மீதி ரூ. 120 தரணும். அப்படிங்கிற மாரி தான் யோசிச்சு சொல்லுவேன். ஆனா, என்னோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 டிகிரி முடிச்சிருக்கேன். எங்க அம்மா வந்து 2வது வரைக்கும் மட்டும் தான் படிச்சிருக்காங்க. ஆனாலும் எவ்வளோ அமௌண்ட்ட கையில குடுத்து, இத்தனை நோட்டு இருக்கு, எவ்வளோம்மா வரும்? இதில எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்க. இதில ரூ. 100 நோட்டு வந்து இத்தனை இருக்கு. ரூ. 500 நோட்டு இத்தனை இருக்கு. 2 சேர்த்தா எவ்வளோ அப்படின்னா, டக்குன்னு சொல்லிருவாங்க கணக்கு. அது உண்மையாலுமே நம்ம படிச்சவங்க, படிக்காதவங்கன்னு சொல்லி டிஃப்ரென்ஸு ஒரு வேளை நம்ம பார்ப்போம் அப்படின்னா, இந்த மாரி ஒரு கணக்கு போடுற விஷயத்துல நம்ம படிப்பு எல்லாமே நம்மள கீழ போட்டு அமுத்திரும். படிக்காதவங்களா இருந்தாலும் அவங்க கணக்குல எல்லாம் சூப்பரா இந்த மாரி வரவு செலவு அடிக்கடி பார்த்துட்டு இருக்கனால, அவங்களுக்கு அந்த அமௌண்ட் எவ்வளோ இருக்குங்கிறது ஈஸியா அவங்களுக்கு தெரியும். இந்த மாரி உங்க வீட்ல ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? உங்கள விட உங்க வீட்ல யாராவது அதிக அமௌண்ட் நல்லா டக்கு டக்குன்னு கணக்கு எண்ணி சொல்லுவாங்களா? அப்படின்னா, நீங்க அத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த அமௌண்ட்லாம் எண்ணலாம். எண்றதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, நோட்டெல்லாம் பிரிச்சு வச்சுக்கலாம். ரூ. 10 நோட்டு தனியா, அந்த ரூ. 20 நோட்டு தனியா, என்னென்ன நோட்டு வச்சுருக்கோமோ, அது எல்லாத்தையும் இப்போ நம்ம தனித்தனியா பிரிச்சுக்க போறோம். எனது இதில மேக்ஸிமம் வந்து 10, 20, 50 மட்டும் தான் இருக்கும். இன்னொன்னு, நீங்க இப்ப அமௌண்ட் இப்ப நீங்க வைக்கிறீங்கன்னா, காந்தி தாத்தானா, காந்தி தாத்தா எல்லாம் ஒரே சைடா வைக்கிற மாரி வைங்க. ஏன்னா, நம்ம பணம் எண்றது, அடுக்குறது இது எல்லாம் கூட நமக்கு அதிகம் செல்வத்த கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அடுக்கி தானே வைக்கிறோம். இதில என்னடா இருக்கு அப்படிங்கிறத நீங்க என்னைக்கும் அசால்ட்டா நெனச்சிற வேண்டாம். இது வந்து இப்போ ரூ. 20 நோட்டு தனியா வைக்கிறேன். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கொட்டிர்லாமா கீழ? அதான் ஈஸியா இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு இப்படி போட்டு இதுக்குள்ள பாருங்க, ஒரே இந்த க்ளீனா தெரியுதா? இப்போ தெரியுதா? இதுக்குள்ள ஃபுல்லா சில்லற காசா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க உண்டியல்ல அமௌண்ட் சேர்ப்பீங்க அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன டிப்ஸு சொல்றேன். நீங்க உங்க உண்டியலுக்குள்ள இந்த பச்சை கற்பூரம் சொல்லுவாங்க இல்லையா? பச்சை கற்பூரம், ஜவ்வாது இது 2ம் உள்ள போட்டு வச்சுட்டு, நீங்க அமௌண்ட் போட்டுட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு சீக்கிரம் சேரும். ஜவ்வாதும், பச்சை கற்பூரம் வந்து அமௌண்ட்ட அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன். உண்டியலுக்குள்ள இருந்து என்னடா வெள்ளை வெள்ளையா கட்டி கட்டியா விழுவுதுன்னு நினைக்காதீங்க. பச்சை கற்பூரமும், ஜவ்வாதும் இதில போட்டு வைப்பேன். இந்த புது நோட்லலாம் காந்தி ஒரு சைடு இருப்பாரு. பழைய நோட்ல ஒரு சைடு இருப்பாரு. அதனால தான் இந்த இடத்துல மாறுது. அவ்வளோதான். ரூ. 10 நோட்டு இது மட்டும் தான். ஒரு கிளிப் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஓகே. நம்மக்கிட்ட அதெல்லாம் இல்லை. எதுக்கு அதை வச்சு செய்வோம். ரூ. 10 நோட்டு. அடுத்து ரூ. 20 நோட்டு அடுக்கிறேன்.
எனக்கு தெரிஞ்சு இப்போ அதிகம் இந்த மாதிரியான பச்சை கலர் 20 ரூபா நோட்டு தான் நிறைய வருது. யாராவது அதிகம் இந்த ரெட் கலர் நோட்டு யூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள். உங்கள்கிட்ட இப்போ அமௌண்ட் வருதுன்னா அதிகம் இந்த 20 ரூபா நோட்டு அதிகம் வருதா, அதான் சாரி 20 ரூபாயில் இந்த ரெட் கலர் நோட்டு அதிகம் வருதா, க்ரீன் கலர் நோட்டு அதிகம் வருதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நோட் இருக்குது எங்கிட்டே பாருங்கள், ஒரே ஒரு இதுதான். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து 20 ரூபா. அடுத்து 50 ரூபாய் அடிக்க வைக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தெரியுதா ப்ரௌன் கலரில், இது வந்து ஜவ்வாது. பச்சை கற்பூரம் வந்து கொஞ்சம் மணியை அதிகம் அட்ராக்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் எப்பவும் போட்டு வைப்பேன். அதுதான் அது வாசத்துக்கு நல்லா வருமா, நிறைய பணம் சேர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 50 ரூபா நோட்டு. கடவுள் புண்ணியத்தில் ஒரே ஒரு 500 ரூபா நோட் இருக்குது. இந்த ஒத்த 500 ரூபா தாள் எங்கேருந்து வந்திருக்குன்னா, ஏதாவது இப்போ ரீசெண்டாக வந்து அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ வந்து அம்மா என் கையில் கொடுத்துட்டு போனாங்க. கொஞ்சம் எல்லாம் காய்ச்சலாக முடியாமல் இருந்தனால, அப்போ இருந்தால் வச்சுக்கோ, கையில் எதுக்கும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. நார்மலாக 10, 20, 50ன்னு புழங்கிட்டு இருக்க நம்ம கையில் ஒரே ஒரு 500 ரூபா நோட் இருக்குன்னா கண்டிப்பாக அது நம்ம பிறந்த வீட்டிலேருந்து வந்த காசாக தான் இருக்கும். அது உண்மை அப்படின்னா நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு நோட்டில் எழுதிக்க போகிறோம். இதை நான் அப்படியே இந்த இடத்துலையே வைக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு நோட் நான் வச்சேன், நோட்டு மேலே நோட்டு. இப்போது இங்கெல்லாம் நோட்டு வச்சிட்டேன். இதுதான் 20 ரூபா நோட்டு. இந்த இடத்துல வந்து இன்றைக்கி எவ்வளோ அமௌண்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நான் இதில் எழுத போகிறேன். இன்றைக்கி டேட் வந்து என்ன, 20, பார்த்திங்களா, டேட் கூட தெரியல, 23/06/25. இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன நோட்டு இருக்குது அப்படிங்கிறத எழுதிக்க போகிறேன். 500 ரூபா நோட்டு ஒரே ஒரு நோட்டு. இப்போ 500 × 1, இதெல்லாம் ஈஸியாக போட்டுருவேன், அவ்வளோ மக்கள்லாம் இல்லை. 500 ரூபா. இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா, இதை எங்கே வச்சுக்கலாம், தனியாக இங்கே வச்சுக்கலாம், அப்போ தான் கவுண்டிங்கில் தான். அடுத்தது பெரிய நோட்டில் இருந்து வரலாம். இப்போ 50 ரூபா நோட்டு. 50 ரூபா நோட்டு எத்தனை நோட்டு இருக்குன்னு என்னனாலும் ஓகே, இல்லை நீங்கள் 500, 50, 100, பார்த்தீங்களா என் மேக்ஸ் அழகை, 50, 100, 150, 200 இப்படி என்னாலும் ஓகே. நம்ம இப்படி டைரியில் இப்படி தனியாக நான் எத்தனை நோட்டு அப்படின்னு நான் எழுதுறேன் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு நோட்டாக எழுதிக்கிறது பெட்ரு. இப்போ 50 ரூபா நோட்டு நான் எடுக்க போகிறேன். 50 × இந்த நோட்டு எத்தனை நோட்டு இருக்குது, எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம போட போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 13, 14, 15 நோட்டு இருக்குது. 50 ரூபா நோட்டு எவ்வளோ இருக்குது, 15 இருக்குது. நம்ம கால்குலேட்டரில் அப்புறம் கூட்டிக்கலாம். இப்போ இதுக்கு அடியில் வச்சுக்கலாம். 50 ரூபா நோட்டு. அடுத்தது 20 ரூபா நோட்டு. இங்கே எழுதிக்கலாம். 20 × 20 ரூபா நோட்டு எத்தனை இருக்குன்னு ஃபஸ்ட்டு எழுதலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 20 ரூபா நோட்டு 9 நோட்டு இருக்குது. அடுத்து 10 ரூபா நோட்டு. இதோட சேர்த்து அப்படியே இதில் வச்சிடலாம். இப்போது 10 ரூபா நோட்டு எத்தனை இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 10 ரூபா நோட்டு 12 இருக்குது.
ஓகே. இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். இப்போ நம்ம அமௌண்ட்டு எண்ணுறோம் இல்லையா? எண்ணும்போது இப்போது இந்த நோட்டோட முன்பகுதி அந்த அமௌண்ட் இதெல்லாம் எழுதியிருக்கும் இல்லையா? இது வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கணும். அப்படி வச்சு தான் நம்ம இப்படி எண்ணணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நோட்டை இப்படி திருப்பி வச்சுக்குவாங்க. தலைகீழாக வச்சுட்டு நம்ம இப்படி இப்படி இப்படின்னு எண்ணுவாங்க. இதை வந்து இப்படி நீங்கள் தலைகீழாக திருப்பி நீங்கள் செய்யாதீங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இது ஜஸ்ட் சும்மா ஒரு சென்டிமெண்டலான விஷயந்தான். என்ன அப்படின்னா, நம்ம நோட்டை இப்படி திருப்பி நம்ம கவுண்ட் பண்ணும்போது இங்கே இருக்க காசை இப்படி போ 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 அப்படின்னு இப்படி நம்ம தாட்டுற மாதிரி, கையில் இருக்க லட்சுமியை நம்ம போ சொல்லி தாட்டுற மாதிரி. அதே திருப்பி வச்சு நம்மளை பார்த்து இப்படி எடுத்துக்கிட்டோம்னா வா 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 அப்படின்னு சொல்கிற மாதிரி. புரிஞ்சுதா உங்களுக்கு? நோட்டை திருப்பி வச்சு நீங்கள் பண்ணும்போது இருக்கிற லட்சுமியை போன்னு தாட்டுற மாதிரி, அதே திருப்பி உங்களை ஃபேஸ் பண்ணி நீங்கள் இப்படி பண்ணும்போது நீங்கள் இப்போ எடுத்துக்கிறீங்க நோட்டை, அதனால் லட்சுமி இன்னும் மேலே மேலே உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட்டு ஒரு சென்டிமெண்டலான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் நோட்டை எண்ணும் போதுமே உங்களை பார்த்து இருக்க மாதிரி நோட்டை எண்ணுங்க. இப்போ வந்து நம்மக்கிட்ட இந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்குது. இப்போ நம்ம கால்குலேட்டரில் இது எவ்வளோ இருக்குது, டோட்டல் எவ்வளோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இதில் 1000 ரூபாய்க்கு மேலே இருக்கும்னு. சரி பார்ப்போம். இப்போ கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு 500 நோட்டு போட்டாச்சு. இப்போ 50 ரூபா நோட்டு. 50 × 15 எவ்வளோ? 750 ரூபா இருக்குது. 50 ரூபா நோட்டு மட்டும் 750. அடுத்து 20 ரூபா நோட்டு 9 நோட்டு இருக்குது. 20 × 9 எவ்வளோ? 180 ரூபா. 180 ரூபா. அடுத்து 10 ரூபா நோட்டு வந்து எத்தனை வச்சுருக்கேன்? 12 நோட்டு. இது 120 ரூபா. அவ்வளோதான். இப்போ நான் இதெல்லாம் பெருக்கி வச்சுட்டேன். இப்போ பார்த்தா தெரிஞ்சிடும் இதெல்லாம் வந்து அமௌண்ட்டு. 500 ரூபா, 50 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா. இது வந்து தாள். ஒரு நோட்டு, இதில் 5 நோட் இருக்குது, இதில் 9 நோட் இருக்குது, இது 12 நோட் இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து டோட்டல் அமௌண்ட். இப்போ 500 ரூபானா எவ்வளோ இருக்குது? 50 ரூபா நோட்டில் 750 ரூபா இருக்குது அப்படிங்கிறது போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நான் கூட்ட போகிறேன். வாங்க கூட்டலாம். மேலேருந்து 500 + 750 + 180 + 120 டோட்டலாக 1550 ரூபா. 1550 ரூபா. இப்போ நம்ம கையில் டோட்டலாக இந்த இடத்துல எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? 1550 ரூபா வச்சுருக்கோம். இது வரைக்கும் நான் கணக்கு போட்ட வரைக்கும் உங்களுக்கு நான் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன் இடையில. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னும் நிறைய மெயினு ஒரு பெண்கள் வந்து ஃபேமிலியை எப்படி மேலே அடுத்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறத வச்சு தான் நான் நம்ம சேனலில் நிறைய போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த காசு, இந்த 1550 ரூபா நான் எப்படி சேர்த்தேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இதில் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்க நோட்டு எது? நீங்களே பாருங்கள். 50 ரூபா நோட்டு தான் 15 நோட்டு இருக்குது. எப்படி இந்த 50 ரூபா நோட்டு இவ்வளோ வந்துச்சு அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, டெய்லியும் எங்கள் வீட்டுக்கார்ட்ட அவர் வேலைக்கு போகும்போது எனக்குன்னு 50 ரூபா கையில் கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் சொன்னேன் இல்லையா, 2 வாரமாக இதை நான் சேர்க்குறேன் அப்படின்ட்டு. இது 15 நோட்டுங்க. இந்த 2 வாரத்து நோட்டு தான். இந்த 20 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு, 5 ரூபா நோட்டுலாம் இது நம்ம இடையில அப்பப்போ நம்மக்கிட்ட இருக்க சில்லற, ஏதாவது நம்ம கடைக்கு போனோம்னா மீதி இருக்க காசு, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டக்குன்னு இந்த உண்டியலுக்குள்ளே போடுறது தான். இந்த உண்டியில் போட்டு இப்படி சேர்த்தது தான். அதாவது வெளியே போகிற ஆம்பளைங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே எவ்வளோ செலவாகுது, என்ன நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது அதிகம் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சிலர் வந்து நமக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாமே அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க. நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நம்ம தான் வாங்கிக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு 500 ரூபா தான் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பொருளை வாங்கி அது 500ல் 10ல் ஒரு பங்காவது நீங்கள் கொஞ்சம் சேமிக்கிற மாதிரி கொஞ்சம் இழுத்து பிடிச்சி கொண்டு வந்தீங்கன்னா தான் நம்ம ஃபேமிலியை நம்ம நல்லா நடத்த முடியும்.
ஏன்னா இப்போ இந்த ரூ. 50ங்கிறத நான் எங்க வீட்டுக்கார்ட்ட டெய்லியும் எனக்கு ரூ. 50 குடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவேன். அதில அவரு இந்த ரூ. 50 குடுக்கறது. மீதி வந்து இந்த பாலுக்கெல்லாம் குடுத்தோம்னா மீதி காசு வரும் இல்லையா? அத எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரூ. 10 ரூ. 10 இப்படியே எடுத்து வச்சது தான் இந்த ரூ. 10 நோட்டு. ரூ. 20 நோட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஏதாவது இந்த சந்தைக்கெல்லாம் போய் காய் வாங்கும்போது, ஏதாவது இந்த கூறு அப்படின்னு விப்பாங்க இல்லையா? அப்ப ரூ. 50 கொண்டு போறேன். ஒரு 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 கடையில ரூ. 50 குடுக்குறேன் அப்படின்னா, ஒரு 2 கூறு காய் வாங்குனா மீதி ரூ. 10 வரும். எங்க வீட்டுக்கார்ட்ட எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 10 குடுங்க ரவுண்டா வச்சுட்டு ஒரு ரூ. 20 நோட்டா குடுங்க அப்படின்ட்டு, ஒவ்வொரு வாரமா ஆட்டை போட்டது தான் இந்த ரூ. 20 நோட்டு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தது தான் இந்த காசு. இதில நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்ப நாங்க பக்கமா இன்னும் ஒரு நெக்ஸ்ட் மந்த்லாம் வந்து இப்ப நாங்க வீடு காலி பண்றதா இருக்கோம். அப்ப அதனால கொஞ்சம் நெறைய திங்ஸ் எப்படி இருந்தாலும் நமக்கு எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியது இருக்கும் இல்லையா? அதனால நம்ம கையில கொஞ்சம் அமௌண்ட் வச்சுக்கிட்டோம்னா, நமக்கு ஏதாவது டக்குன்னு தேவைப்படுது, ஏதாவது திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா, இந்த காசு இருந்துச்சுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அ அதுக்காக தான் நான் இந்த காச அப்படியே வச்சிருக்கேன். ஸோ வீட்டுக்கு போறப்ப திங்ஸ் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பத்திரமா வச்சுக்கிறேன். இப்ப இத நான் ஓப்பன் பண்ணி இவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நான் வீட்டுக்கார்ட்ட சொல்ல போறதில்ல. ஏன்னா, நம்ம கையில இவ்ளோ அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டோம்னா, நமக்கு குடுக்குற காச குறைக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதனால நீங்க உங்க கையில இவ்ளோ அமௌண்ட் இருக்கு. ஏதாவது நீங்க அமௌண்ட் சேர்த்து வச்சிருக்கீங்கன்னா, நீங்க வீட்ல சொல்லவே சொல்லாதீங்க. சொல்லிட்டீங்கன்னா, அ அடுத்த நாள் இல்லாட்டி ஒரு அதிகபட்சம் ஒரு 1 வாரத்துக்குள்ள அந்த காசு உங்க கையில இருக்காது. அதுக்காக தான் சொல்றேன். இவ்ளோ காசு இருக்குங்கிறத நான் இப்ப வீட்ல சொல்ல போறதில்ல. நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது ஏதாவது திங்ஸ் ஏதாவது வேணும், தேவைப்படுது அப்டின்னா, ஏதாவது டக்குனு ஏதாவது முக்கியமான திங்ஸ் வாங்கணும் அப்டிங்கிறப்ப, இதுல இருந்து எடுத்து தான் பண்ண போறேன். இது வந்து இப்ப நான் வீடு ஷிஃப்ட் பண்ண போறனால இந்த காச நான் யூஸ் பண்ண போறேன். ஒரு வேள நான் ஷிஃப்ட் பண்ணாத சமயத்துல நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, மாசம் மாசம் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்க போறது இல்லைல. மத்த நாள்ல என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து நகை சீட்டு போட்டு வச்சிருக்கேன். நகை சீட்டு வந்து மாசம் ரூ. 500 கட்டுற மாரி, அதுக்கு ரூ. 500 கட்டிருவேன். அப்புறம் இன்னும் நெறைய சேவிங்ஸ் நான் பண்ணிட்டுருக்கேன். அது என்னென்ன, எப்படி எப்படிலாம் சேவிங் பண்ணலாங்கிறது உங்களுக்கு நான் ஃப்யூச்சர்ல நான் ஒரு வீடியோவா போஸ்ட் பண்றேன். ஸோ, அதுக்காக நான் ஒவ்வொன்னும் அப்படியே பண்ணி சேவிங் பண்ணிட்டு உண்டியல்ல சேர்த்து வச்சுட்டுருப்பேன். இப்படி தான் நான் பண்றது. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க. இடையில கேட்ட சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் உத்வேகமா இருக்கும். அடுத்து இன்னும் வேற ஏதாவது ஒரு டிப்ஸ், வீடியோஸ் வேணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். பாய்.